கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கிருபையும் சமாதானமும் என்று உங்களோடு இருப்பதாக. இந்த விடுதலையின் நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தையானது நமக்கு ஒரு விடுதலையை கொடுக்கும்படியாக ஜெபத்தோடு கூட நாம் காத்திருப்போம். கர்த்தர் இந்த நாளிலே நம்ம ஒவ்வொருவரோடும் பேசுவாராக. ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 15வது அதிகாரத்திலும் 13, 14, 15 அதிகாரங்களிலிருந்து இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஆதியாகமம் 15வது அதிகாரம் 1வது வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். இந்த வசனம் ஆரம்பிக்கிறது பாருங்க, இந்த காரியங்கள் நடந்த பின்பு. அப்போ கர்த்தர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்திற்கு முன்பாக சில காரியங்கள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நடக்க வேண்டியது இருந்தது. அதுதான் இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை, கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்க வேண்டியது இருக்கிறது என்பது தேவனுடைய சித்தம். அந்த காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதும் முக்கியமானதாக இருக்கிறது. இப்ப இந்த காரியங்கள் நடந்த பிறகு கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன். கேடகமாய் இருக்கிறேன் என்று சொன்னால் நான் உனக்கு பாதுகாப்பாய் இருக்கிறேன். இரண்டாவது சொல்றாரு, நான் உனக்கு மகா பெரிய பலனாய் இருக்கிறேன். அப்படி ஆண்டவர், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் வானத்தையும் பூமியும் உருவாக்கின தேவன். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் சிருஷ்டித்து உருவாக்கி அவைகளை வழி நடத்துகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். இந்த தேவன் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன், பாதுகாப்பாய் இருக்கிறேன், நான் உனக்கு மகா பெரிய பலனாய் இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு அநேக காரியங்களை குறித்து நம்முடைய வாழ்க்கையிலே பயம் ஏற்படுகிறது. கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களும் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களும் அல்லது கர்த்தரை ஆராதிக்காத, கர்த்தரை அறிந்திராத ஜனங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் பலவிதமான பயங்கள், பலவிதமான சோர்வுகள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனா கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து இந்த வார்த்தையை சொன்னார். எந்த காரியங்கள், அதைத்தான் இந்த நாளிலே நாம் சிந்திக்க போகிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை கர்த்தர் அவனை விட்டு அகற்றுகிறதை பார்க்கிறோம். குறிப்பாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரத்திலே கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறார். உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அழைக்கும் போது ஒரு கட்டளையை கொடுக்கிறார். என்ன கட்டளை கொடுக்கிறார்? ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1வது வசனத்திலே கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இங்க 3 விதமான காரியத்தை சொல்லுகிறார். ஒன்று, நீ பழகி குடியிருந்து எந்த மக்களோடு கலந்து இருந்தாயோ அந்த உனக்கு விருப்பமான, நீ பழகி வாழ்ந்து பழகி இருந்த அந்த தேசத்தை விட்டு நீ புறப்படு. இரண்டாவது சொல்றாரு, உன் இனத்து ஜனங்களை விட்டு நீ புறப்படு என்று சொல்லுகிறார். உன் இனத்து ஜனங்கள்
உன் தகப்பன் வீட்டில் இருக்கிற ஜனங்களை விட்டு நீ புறப்படு என்று சொல்லுகிறார். மூன்றாவது, உன்னுடைய தேசத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் விட்டு விட்டு புறப்படு என்று சொல்லு. பாருங்க, ஆபிரகாமுக்கு ஏராளமான ஆடுகள் மாடுகள் இருக்கிறது, சொத்து சுகங்கள் இருக்கிறது, வீடு இருக்கிறது. அந்த தேசத்திலே சிறு வயதிலிருந்து வளர்ந்து எல்லா மனிதரோடும் பழகி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன். அந்த யூப்ரட்டிஸ் டைகிரிஸ் நதி பகுதியிலே, செழிப்பான பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருந்த ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறார். அழைக்கும் போது அவனுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். 2-3 வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போமானால், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவளை சபிப்பேன், பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஆசீர்வாதத்தை வாக்கு பண்ணுகிறார். என்னவென்றால், உன்னை மாத்திரமல்ல, பூமியில் இருக்கிற அத்தனை ஜனங்களையும், அத்தனை இனங்களையும், அத்தனை வம்சங்களையும் நான் உன் மூலமாக தான் ஆசீர்வதிக்க போகிறேன். ஆபிரகாம் என்கிற உனக்குள்ளே மாத்திரம்தான், உன் மூலமாக மாத்திரம்தான் இந்த பூமியின் ஜனங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் ஆபிரகாமை பெரிய ஜாதியாக்கி உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். விதமாக ஆபிரகாமை அழைத்த ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி கர்த்தர் என்ன சொல்றாரு, நீ எல்லாவற்றையும் விட்டுட்டு வா, உன்னுடைய சொத்துகள், உன்னுடைய தேசம், உன்னுடைய ஜனங்கள், உன் உறவினர்கள் எல்லாரையும் விட்டுட்டு வா என்று சொல்லி அழைக்கிறார். இப்படி அழைக்கப்பட்ட ஆபிரகாம் தன் மனைவியை அழைத்து கொண்டு புறப்படுகிறார். புறப்பட்டு அங்கே போகிற நேரத்திலே அவனுடைய சகோதரனுடைய மகனாகிய லோத்துவும் ஆபிரகாமோட சேர்ந்து நானும் வருகிறேன் என்று சொல்லி ஆபிரகாமோடு கூட புறப்படுகிறேன். ஆனா தேவ திட்டம் என்ன? எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆபிரகாம் கர்த்தரை பின்பற்ற வேண்டும். ஆனா ஏன் ஆபிரகாமால இந்த லோத்துவை பிரித்து விட முடியல என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, ஆபிரகாமுக்குள்ளே இருந்த அன்பு, முதலாவது ஆபிரகாமுக்குள்ளே இருந்த அந்த அன்பை குறித்து பார்க்கிறோம். இது நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப அடிப்படையானது. நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமானது அன்பு என்கிற ஒரு காரியம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இது அதிகமாக எல்லா இடத்துலையும் பார்க்கணும். லோத்துவை குறித்து மாத்திரம் அல்ல, எலியேசர் ஒரு வேலைக்காரன். அந்த வேலைக்காரனிடத்திலே அவர் ஒரு மகனுக்கு இணையான ஒரு அன்பை வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அதே போல லோத்துனுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது, லோத்து அங்கே ஆபிரகாமோடு கர்த்தருடைய வார்த்தைக்கு அது சரியான ஏற்புடையது என்று சொல்வதற்கு இல்லாத ஒரு சூழ்நிலையிலே ஆபிரகாமோடு புறப்படுகிறார். ஆபிரகாமும் அன்போடு கூட அழைத்து செல்கிறார். இரண்டாவது சம்பவத்தை பார்க்கும்போது, அங்கே ஆதியாகமம் 13வது அதிகாரத்துல பார்க்கும்போது ஆபிரகாமுடைய மனிதர்களுக்கும் லோத்துவனுடைய வேலைக்காரர்கள், ஆபிரகாமுடைய வேலைக்காரருக்கு இடையிலே பிரச்சனை எழுகிறது. அந்த சொத்தை அனுபவிப்பதை குறித்த ஒரு பிரச்சனை, ஆடு மாடுகளை மேய்ப்பதை குறித்த ஒரு பிரச்சனை அவர்களுக்குள்ளே எழும்புகிறது. இந்த பிரச்சனைகள் எழும்பின உடனே ஆபிரகாம் எவ்வளோ மனப்பூர்வமாக அங்கே நடந்து கொள்கிறார் என்பதுதான் முக்கியம். அவர் சொல்ற காரியம், நாம் சகோதரர். ஆபிரகாம் சொல்லுகிற வார்த்தையா தான். ஆதியாகமம் 13வது அதிகாரம் 8வது வசனத்திலே பார்க்கும்போது, ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். அப்போ எந்த சொத்தை குறித்து பிரச்சனை வருகிறதோ அங்கே ஆபிரகாம் சொல்லுகிறார், இந்த சொத்துக்காக நீயும் நானும்
உன்னுடைய வேலைக்காரரும் என்னுடைய வேலைக்காரரும் நாம் வாக்குவாதம் செய்து கொள்ளக்கூடாது. நீ என் சகோதரன், நீ எதை எடுத்துக்கொள்ளுகிறாயோ அதை நீ எடுத்துக்கொள், நீ எடுத்துக்கொள்ளாததை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். இதுதான் ஆபிரகாம் சொல்றார். நீ வலது பக்கம் போனா நான் இடது பக்கம் போறேன். அப்படியானால் என்ன, நீ எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள், நீ வேண்டாம் என்று சொன்னதை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். இது எதனால வருகிறது என்று சொன்னால் அவருக்குள்ளே இருந்த சகோதர சிநேகம். அந்த சமூகத்துல பாத்தீங்கன்னா, அங்கே லோத்து செழிப்பான தேசத்தை, நல்ல நிலங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வறண்ட பூமியை ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். அதை மகிழ்ச்சியோடு ஆபிரகாம் ஏற்றுக்கொள்கிறார். எல்லாத்துக்கும் மேல அந்த செழிப்பான பூமியிலே வாழ்ந்த லோத்துவினுடைய வாழ்க்கையிலே பக்கத்து நாட்டு அரசனாலே அவன் சிறைப்பிடித்து கொண்டு போகப்படுகிறான். அந்த சோதோமின் ராஜா அவரும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்படுகிறார். அவருடைய பொருட்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டு போகப்படுகிறது. அந்த சூழ்நிலையிலும் கூட ஆபிரகாம் தானாக முன் வந்து அந்த செய்தியை கேட்டு அவருக்கு உதவி செய்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக லோத்துவை மீட்டு கொண்டு திரும்ப அந்த தேசத்தை அவருக்கு, அந்த தேசத்தையும் அதில் உள்ள பொருட்களையும் லோத்துவுக்கும் அந்த ராஜாவுக்கும் கொடுத்து விட்டு போன பிறகும் கூட கர்த்தர் சோதோமை அழிக்க வேண்டும் என்று சொல்லி வருகிற வேலையிலும் கூட ஆபிரகாம் கர்த்தரோட பரிந்து பேசி அங்கே லோத்துவை, அவனுடைய பிள்ளைகளை காப்பாற்றுகிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஒருவேளை இந்த உலகத்துல இயல்பான ஒரு மனிதனா இருந்தால் என்ன செய்திருக்க வேண்டும்? சும்மா கிடந்த ஒன்னிய கர்த்தர் சொன்னாரு, என் குடும்பம், உன் குடும்பம் வேண்டாம், தேசம் வேண்டாம், சொத்து வேண்டாம், விட்டுட்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு. நான் ஒன்னிய என்னுடைய சகோதரன் என்று ஒரு சகோதர சிநேகத்தோடு அன்போடு அழைத்து கொண்டு வந்தேனே, நீ என்ன செய்தாய்? நல்லதை எடுத்துக்கிட்டு ஒண்ணும் இல்லாததை எனக்கு தந்த. இப்படி நீ செய்ததுனாலதான் உன் வாழ்க்கையில நீ அடிமையாக கொண்டு போகப்பட்டாய், உன்னுடைய இதெல்லாம் ஒருவன் கொள்ளையடித்து கொண்டு போனான் என்று நாம் பேசி இருப்போம். அல்லது நான் உன்னை காப்பாத்தி விட்டும் கூட கடவுள் உன்னை மன்னிக்கல, பாத்தியா, கடவுள் உன்னைய அழிக்க போறார் என்று சொல்லி பரிந்து பேசாமல் கடவுளுடைய சித்தத்திற்கு விட்டு இருப்போம். ஆனால் ஆபிரகாம்கிட்ட இருக்க அன்பை பார்த்தீங்களா, அதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். அதுதான் இந்த பகுதி சொல்லுகிறது. 15ஆம் வசனத்துல அதான் விதமாக ஆரம்பிக்கிறது. இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஆபிரகாமுடைய அன்பை ஆண்டவர் பார்க்கிறார். ஆபிரகாமுக்குள்ள இருக்கிற அந்த சகோதர சிநேகத்தை பார்க்கிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அப்போ நீ கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுகிறது? சகோதர சிநேகம், அன்பு, அது நிலையானதாக நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். இதே ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். தனக்கு ஒருவேளை இந்த உலக வழக்கத்தின்படி நாம் சொல்லுவோமானால், நம்முடைய நாட்களுடைய வழக்கத்தின்படி சொல்லுவோமானால், லோத்து செய்தது ஒரு துரோகம், லோத்து செய்தது ஒரு அநீதி. ஆபிரகாமுக்கு அநீதி இழைக்கப்பட்டது. யாரை அவர் இந்த உலகத்தில் சொல்வார், வளர்த்த கடா மார்பிலே பாய்கிறது என்று சொல்வார். அதே போல ஆபிரகாம் அத்தனை நன்மைகளை செய்தும் அத்தனை நன்மைகளை பெற்றுக்கொண்ட லோத்து நல்லவைகளெல்லாம் எடுத்துக்கொண்டு ஒன்றுமில்லாதவைகளை ஆபிரகாம் இடத்துல விட்டு விட்டு போனார். அப்போ இத்தனை சூழ்நிலையிலும் ஆபிரகாம் கர்த்தரை மாத்திரம் நம்பி லோத்துவனிடத்திலே அன்பு செலுத்துகிற ஒரு மனிதனாய் இருக்கிறான். இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். உங்களை பகைக்கிறவர்களை நீங்கள் சிநேகியுங்கள். ஆண்டவர் அதான் சொல்றார், உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு. இவ்விதமாக நம்மை பகைக்கிறவர்கள், நமக்கு எதிராக இருக்கிறவர்கள், நமக்கு அநியாயம் செய்கிறவர்களுக்கு நன்மை செய்யும்படி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அப்படி நன்மை செய்கிற மனிதனுக்கு தான் இந்த வசனம் சொல்கிறது, இந்த நன்மை செய்கிற காரியம் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாகி, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமாய் பாதுகாப்பாய் இருக்கிறேன், நான் உனக்கு பெரிய பலனாய் இருக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் அவனுக்கு சொல்லுகிறார். இரண்டாவதாக
எந்த காரியம் நடந்த பின்பு என்று சொல்லி பார்க்கும்போது, எப்பொழுது ஆபிரகாம் முழுமையாக ஆண்டவர் அவனை விட்டு பிரிக்க நினைத்த மனிதர்களை விட்டு பிரிந்து போனானோ அதற்கு பின்பு இந்த காரியங்கள் நடக்கிறது. இங்கே நாம் பார்க்கும்போது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்னென்றைக்கும் இருக்கும்படி கொடுப்பேன். கர்த்தர் சொல்றாரு, இந்த காரியங்கள் நடந்த பின்பு. எந்த காரியங்கள் நடந்த பின்பு? லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு. அப்போ கர்த்தருடைய ஜனங்களாகிய நாம் ஒரு காரியத்தை மறக்க கூடாது. நான் எவ்வளவுதான் அன்பா இருந்தாலும், எவ்வளவுதான் உதவி செஞ்சாலும், சில மனிதர்கள் நம்மை விட்டு பிரிந்துதான் போவாங்க. அதை நம்மால் தடுக்க முடியாது. எத்தனையோ நன்மைகளை செய்கிறோம், எத்தனையோ உதவிகளை செய்கிறோம், அன்பாக இருக்கிறோம். ஆனால் அவர்கள் நமக்கு அநியாயம் செய்துவிட்டு நம்மை விட்டு அவர்களாகவே பிரிந்து போய்விடுகிறார்கள். இது கர்த்தருடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே கண்டிப்பாக நடக்கிற ஒரு காரியம். அப்போ நமக்குள்ள கர்த்தருடைய அன்பு இருக்கிறது, தேவ அன்பு இருக்கிறது, சகோதர சிநேகம் இருக்கிறது. ஆனால் சிலர் நமக்கு அநியாயம் செய்துவிட்டு பிரிந்து போய்விடுகிறார்கள். அப்போ சில மனிதர்களை தேவன் நம்மை விட்டு பிரிக்கிறார். அது ரொம்ப முக்கியமான காரியம். அப்படி ஆண்டவர் பிரித்து கொண்டு போகும்போது அதை நாம் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை தான் 13வது அதிகாரத்துல இங்க ஆபிரகாம் செய்கிறாரு. 13வது அதிகாரத்துல ஆபிரகாம் அது சொல்றாரு, நமக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம். 9வது வசனத்திலிருந்து வாசிங்க. இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். பாருங்க, ஆபிரகாம் மனப்பூர்வமா சொல்றாரு, நீ போகன்னா போகலாம் ஐயா, பிரிஞ்சு போகலாம். மனப்பூர்வமாக கர்த்தருடைய சித்தத்திற்கு இங்கே ஆபிரகாம் தன்னை விட்டு கொடுக்கிறார். லோத்து, உனக்கு விருப்பமானால் நீ போகலாம் என்று சொல்லி அவனை மனப்பூர்வமாக பிரிந்து போகும்படி லோத்தை அங்கே ஆபிரகாம் அனுப்பி வைக்கிறதை பார்க்கிறோம். சும்மா வெறுங்கையா அனுப்பி வைக்கல, உனக்கு எது வேணுமோ அதை எடுத்து கொண்டு போ என்று சொல்லி கர்த்தர் அனுப்பி வைக்கிறார். அது ரொம்ப முக்கியமான காரியம். ஏன்னா ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல முதல் வசனத்துல பார்க்கும்போது கர்த்தர் ஆபிரகாம் அழைக்கும் போதே, உன்னுடைய இந்த ஜனங்களை எல்லாம் விட்டுட்டு நீ என்ன செய்வோம், எனத்து ஜனங்கள், உன்னுடைய தகப்பன் வீட்டார் எல்லாரையும் விட்டுட்டு புறப்பட்டுவான்னு சொன்னாரு. ஆனா தகப்பன் வீட்டாரிலே அந்த அன்பு நிமித்தமாக லோத்து மாத்திரம் அவரை பின்பற்றி வருகிறான். இங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு எவ்வளவு கீழ்ப்படுகிறாரோ அவ்வளவு அன்புள்ள ஒரு மனிதனாக இருக்கிறார், சகோதர அன்பு உள்ளவராய் இருக்கிறார். அந்த அன்பை ஆண்டவர் பார்க்கிறார். அந்த அன்பை பார்த்தது மாத்திரமல்ல, அந்த ஏற்ற வேளையிலே ஆண்டவர் லோத்தை பிரித்து கொண்டு போகும்போது மனப்பூர்வமாக ஆபிரகாம் அவரை பிரித்து விடுகிறார். அப்புறம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 13வது வசனத்துல சொல்றது, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து போன பின்பு கர்த்தர் ஆபிரகாமோடு பேசுகிறார். நீ பார்க்கிற தேசத்தை எல்லாம் உன்னுடைய சந்ததியை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். நாம் யோசித்து பார்ப்போம், லோத்து நல்லவைகளையெல்லாம் எடுத்துக்கொண்டு போனார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை, அவர் சந்ததி ஆசீர்வாதமா இல்லை. அவருடைய மனைவி உப்புத்தூணாகி போகிறாள். அநேக இழப்புகளையும் நஷ்டங்களையும் லோத்துடைய வாழ்க்கையிலே பார்க்கிறதை பார்க்கிறோம். ஆனால் ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். ஆபிரகாமின் சந்ததி இன்றளவும் இஸ்ரவேல் தேசத்திலே செழித்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இங்க வேதம் சொல்லுகிறது, நம்மை விட்டு சில நேரத்துல கர்த்தர் சில மனிதர்களை பிரிக்கும் போது மன உற்சாகத்தோடு மகிழ்ச்சியோடு கர்த்தருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். மூன்றாவதாக, நம்மை விட்டு நாம் விரும்புகிற சில நல்ல சொத்துகளையும் கூட கர்த்தர் நாம் விரும்பாத சூழ்நிலையில எடுத்து கொடுத்தாலும் கூட நாம் அதையும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த பகுதி கற்றுக் கொடுக்கிறது. அப்போ ஆபிரகாம் சகோதர சிநேகம் உள்ளவராயிருந்தார். இரண்டாவதாக, அந்த சகோதர சிநேகம் வெளிப்பட்ட அந்த நேரத்திலும் அந்த
ஆண்டவருடைய வார்த்தையின்படி லோத்துவை கர்த்தர் பிரித்து கொண்டு போன அந்த சூழ்நிலையிலும் மனப்பூர்வமாக மகிழ்ச்சியோடு கர்த்தருடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்த இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமோடு பேசுகிறார். கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். மூன்றாவதாக பார்க்கும்போது சில நல்ல பொருட்களையும் கூட கர்த்தர், ஒருவேளை நம்முடைய பார்வையிலே அது நல்ல பொருட்களா இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய பார்வையிலே அது சாபத்தீடானதாக இருக்கும் என்று கர்த்தருடைய வேதம் நம்மை எச்சரிக்கிறது. இங்க அதைத்தான் பார்க்கிறோம். அந்த சோதோம் குமாரா அழிக்கப்படும் நாள் வரைக்கும் ஆதியாகமம் 13வது அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்ப்போமானால் 10வது வசனம் சொல்கிறது, அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் சோதோமை அழிக்கிறதுக்கு முன்னால அந்த பட்டணம் ஒரு செழிப்பான ஒரு பட்டணம், ஒரு செழிப்பான நகரம். அது ஏதேன் தோட்டத்தை போல, அது கர்த்தருடைய தோட்டத்தை போல, பரலோக ராஜ்யத்தை போல. கர்த்தருடைய தோட்டம் என்று சொல்லும்போது அது பரலோக ராஜ்யத்தை போல மிக செழிப்பான மிக அருமையான ஒரு தேசமாக இருந்தது என்று பார்க்கிறோம். அப்போ இந்த உலகத்துல வேதம் சொல்லுகிறது, மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். அப்போ மனிதனுக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய மாம்சத்திலே சில நேரத்துல சில பொருட்கள் பெரிய விலை மதிப்புள்ள பொருட்களாக தெரியும். சில மனிதர்கள் இவர்கள் நமக்கு நிச்சயமாய் உதவி செய்வார்கள், நமக்கு வேண்டும் என்று நாம் நினைத்துக் கொள்வோம். ஆனால் ஆண்டவர் அதனுடைய பின் காலங்களில் நடக்கிறவைகளை அறிந்திருக்கிறதா இருக்கிறபடினாலே ஏற்ற வேளையிலே ஆபிரகாமிடத்திலிருந்து எப்படி லோத்தை பிரித்து கொண்டு போகிறாரோ அதே போல சில மனிதர்களை நம்மிடத்திலிருந்து பிரித்து கொண்டு போகிறார். சில பொருட்களை நம்மை விட்டு நம்முடைய கைகளை தாண்டி போக பண்ணுகிறார். நாம நினைப்போம், ஐயோ இந்த பொருள் இருந்தா என் வாழ்க்கையில ரொம்ப ஆசீர்வாதமா இருக்குமே, கர்த்தர் எனக்கு தரவில்லையே. ஒருவேளை ஆபிரகாமுக்கு அந்த செழிப்பான அந்த பட்டணம் கிடைத்திருந்தால், அந்த சோதோம் குமாரா பட்டணம் கிடைத்திருந்தால், ஆபிரகாம் அந்த பட்டணத்தோடு அந்த லோத்துவை போல ஒரு அழிவுக்காக தன்னுடைய சந்ததியை காப்பாற்ற முடியாத ஒரு இடத்திற்கு போயிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். லோத்துனுடைய வாழ்க்கையில தான் பார்க்கிறோம். லோத்து காப்பாற்றப்படுகிறார், அவனுடைய பிள்ளைகள் காப்பாற்றப்படுகிறார், அவனுடைய மனைவியினுடைய இருதயம் அந்த ஜனங்களோடு ஒத்து போய்விட்டது, அந்த அந்த ஆசீர்வாதத்தோடு ஒத்து போய்விட்டது. அந்த சொத்தை இழப்பதற்கு லோத்துனுடைய மனைவிக்கு விருப்பம் இல்லை. இங்கேதான் ஆபிரகாமையும் லோத்துனுடைய மனைவியை நாம் ஒப்பிட்டு பார்ப்போமானால், அழிவு வரும் என்று தெரிந்த பின்பும் கூட லோத்துனுடைய மனைவிக்கு அந்த அந்த செழிப்பான அந்த தேசத்தை விட்டு போவதற்கு மனதில்லை. ஆனால் ஆபிரகாம் மனப்பூர்வமாக அந்த இடத்தை விட்டு கொடுக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை கர்த்தர் சில சொத்துக்களை அல்லது சில பொருட்களை நாம் இழந்திருக்கிறோம் என்று சொன்னால் அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்கான அடிப்படையாக இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஆபிரகாம் இவைகள் எல்லாவற்றையும் விட்டு கொடுக்கிறான். சகோதர சிநேகத்தினாலே, அன்பினாலே தன்னிடத்திலிருந்து பிரிந்து போக வேண்டும் என்று விரும்புகிற லோத்தை ஆபிரகாம் மனப்பூர்வமாக விட்டு கொடுத்து அனுப்புகிறார். இரண்டாவது, லோத்து கேட்ட செழிப்பான அந்த இடங்களையும் அதில் உள்ள எல்லா பொருட்களையும் லோத்துக்கு விட்டு கொடுக்கிறார். இப்படி விட்டு கொடுத்து இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமோடு பேசுகிறார். தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன், உனக்கு பெரிய கேடகம், நான் தான் பாதுகாப்பு, உனக்கு நான் மகாபெரிய பலனா இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அவனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதை பாருங்க. இப்ப ஆபிரகாம் ஒரு கேள்வி கேட்கிற, ஆண்டவரே நீர் எனக்கு என்ன தந்தாலும் சரி, எனக்கு பிள்ளை இல்லையே என்று சொல்லி அவர் சொல்லுகிறான். எனக்கு பிள்ளை இல்லையே, அப்ப என் வேலைக்காரனா இருக்கிற எலியேசரை நான் என் பிள்ளையாக எடுத்துக்கொள்ளட்டுமா என்று கேட்கிறார். அப்பொழுது தேவன் அவனை அழைத்து, உன் கற்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு பிள்ளையாய் இருப்பான், நீ வெளியே வந்து பார், இந்த வானத்து நட்சத்திரங்களை போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்,
கடற்கரை மணலை போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்த தேவன் ஆபிரகாமுக்கு ஏற்ற காலத்திலே ஒரு கற்பத்தின் கனியை கொடுக்கிறார், ஈசாக்கை கொடுக்கிறார், சந்ததிகளை கொடுக்கிறார். இன்றைக்கு இஸ்ரவேல் என்கிற ஒரு பெரிய தேசம் அந்த ஒரு மனிதனுடைய கற்ப பிறப்பிலிருந்து வருகிறதை பார்க்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக உலகத்திலேயே ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த உலகத்தினுடைய அத்தனை கண்டுபிடிப்புகளுக்கும் நாம் பார்ப்போமானால் திரளான கண்டுபிடிப்புகளை இந்த ஆபிரகாமின் சந்ததியினர் தான் கண்டுபிடித்திருக்கிறார்கள். நம்மையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆபிரகாமுடைய சந்ததியாக இருக்கும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தர் நம்மிடத்துல விரும்புகிற காரியம் என்ன? இந்த 3 காரியங்கள் நடக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில. ஒன்று, நமக்குள்ளே இந்த ஆபிரகாம் இடத்துல காணப்பட்ட அந்த அன்பு நமக்குள்ளே இருக்க வேண்டும். இரண்டாவது, கர்த்தர் சில மனிதர்களை நம்மை விட்டு பிரித்து கொண்டு போகும்போது மகிழ்ச்சியோடு கர்த்தருடைய திட்டத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். மூன்றாவது, சில பொருட்களை கர்த்தர் நம்மை விட்டு எடுத்துக்கொண்டு போக விரும்பும் போது அவைகளை மகிழ்ச்சியோடு நாம் விட்டு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அவைகள் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் அறிந்திருக்கிறபடியினாலே நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அவளை எடுத்துக்கொண்டு போகிறார். நாம் கர்த்தருடைய சமூகத்திலே நாம இந்த காரியங்களிலே ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய திட்டத்தின்படி வாழ நம்மை அர்ப்பணிப்போமானால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவர், நம்மை பாதுகாக்கிறவர், நமக்கு பலனாயிருந்து நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை உயர்த்துகிற ஆண்டவர். அப்படிப்பட்ட கிருபைகளை, ஆசீர்வாதங்களை கர்த்தர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் செய்யும்படியாய், நம்முடைய பயங்கள் எல்லாம் கர்த்தர் நீக்கும்படியாய் கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த கர்த்தாவே, தேவரீர், இந்த மகிமையான நேரத்துக்காக நன்றி சொல்கிறோம். தேவரீர், இந்த நாளிலும் எங்களோடு பேசி இருக்கிறீர். இந்த ஆபிரகாம் வாழ்க்கையில காணப்பட்ட இந்த 3 காரியங்கள் அவருடைய அன்பு இந்த அவருடைய செயலின் மூலமாக வெளிப்பட்டது. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சில மனிதர்களை அவரிடத்திலிருந்து பிரித்து கொண்டு போன போது, சில பொருட்களை, சில செழிப்பான பகுதிகளை அவரிடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போன போது மனப்பூர்வமாக எனக்கு என் ஆண்டவர் போதும் என்று சொல்லி விசுவாசத்தோடு ஆபிரகாம் அந்த பாதைகளை கடந்து போன அந்த காரியங்கள் நடந்த பின்பு, ஆபிரகாமே பயப்படாதே, நான் உன்னை பாதுகாக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தார். இன்றைக்கும் பயத்தோடு சோர்வுகளோடு இருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு நீர் உடைய பிள்ளைகளை தேற்றி பலப்படுத்துகிற தேவனாயிருக்கிறேன். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர்களை பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறேன். உடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பயங்களுக்கும், எல்லா பாதுகாப்பில்லாத சூழ்நிலைகளுக்கும் அவர்களை விலக்கி பாதுகாத்துள்ள முடியாது. இவருடைய கருத்தை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் நீருடைய ஜனங்களை பாதுகாக்கவில்லை என்றார். பாதுகாவலர் விழித்திருப்பது வெறுதா என்று வேதம் நாளிலும் நிறைய இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க, ஜெபித்துக் கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து பிள்ளைகளை பலப்படுத்தி ஆசீர்வதித்துள்ளார். எல்லா பயங்களுக்கும் விடுதலையாக்கி இருக்கிறார். மகிமையும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.